இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிறது என்னன்னா மைக்ரோ பிளேடிங் பண்றது ஐப்ரோவை. அதுக்கப்புறம் அது கிரீன் கலர் ஆயிடுச்சு. இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். அது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படி சொல்லி நிறைய அதுல கம்ப்ளைண்ட் இருக்கு. அவ்வளோ பெயின் தாங்கிட்டு பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் என்னைய கேட்டா ஏன் பண்ணணும்? நம்மளோட நேச்சுரல் ஐப்ரோவையே நல்ல க்ரோத் பண்ணி அதை ஷேப் பண்ணிட்டா போதுமே, ரொம்ப அழகா இருக்குமே. அதை நம்ம ஈஸியா பண்ண முடியும் போது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி ஐப்ரோவே வேற மாதிரி மாத்தி அது பச்சை கலர் ஆகி பார்க்கவே அசிங்கமாயி நிறைய பேர் அப்படியே பூதம் மாதிரி பூனைக்குட்டி மாதிரி அந்த மாதிரிலாம் எதுக்கு ஆகணும்? நம்மளோட இஇ ஆயில் ஸ்பெஷலா நம்ம லான்ச் பண்ணதுக்கு மெயினான ரீசன் இதுதான். இந்த இஇ ஆயில் வீடியோ போடும்போது என்னோட ஐப்ரோ எப்படி இருந்தது, ஆஃப்டர் இதை நான் டெய்லியும் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் 7 டேஸ்ல இருந்து ரிசல்ட் காமிச்சேன். அதே மாதிரி 1 மந்த்க்கு அப்புறம் என்னோட ஐப்ரோ எப்படி இருக்கு, என்னோட ஐப்ரோ ஃபேஸ்ல நல்லா பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு இந்த இஇ ஆயில் தான் காரணம். இது மட்டும் இல்ல, எவ்வளவு ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னு போய் பாருங்க. என்னால நம்பவே முடியல. ஐப்ரோ 7 டேஸ்லயே க்ரோத்தா இருக்கு. ஐலாஷ் செம்ம டார்க்கா நல்லா இருக்கு. அண்ட் ஐலாஷே எனக்கு இல்லாம இருந்தது, இப்போ நல்லா எனக்கு ஐலாஷ் தெரியுது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலா பியூட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட அழகையே மேம்படுத்துறது தான் பெஸ்ட். ஆர்டிபிஷியலா ஒண்ணு தேடி போயிட்டு அது நல்லா இல்லாம அதை சேஞ்ச் பண்ணி பிரச்சனை ஆகாம நம்மளோட அழகையே அது மெருகூட்டுறது தான் எப்போதுமே பியூட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்மளோட இஇ ஆயிலோட மீனிங் ஐப்ரோ ஐலாஷ் ஹேர் க்ரோத் ஆயில். இந்த இஇ ஆயில் பால்ட் ஹேர் இருக்கும், ஃபோர்ஹெட்ல நிறைய பேருக்கு பால்ட் ஹேர் இருக்கும், அவங்க யூஸ் பண்ணலாம். அங்கங்க பால்ட் ஏரியா இருக்கும் இல்லையா, அங்க நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு 7 டேஸ்ல இருந்தே கண்டிப்பா உங்களால சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஐப்ரோ ஐலாஷ்க்கு 7 டேஸ்ல இருந்தே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். பால்ட் ஹேருக்கு நல்லா இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் ஃபோர்ஹெட்ல எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆனிச்சு, இப்ப இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. சோ வாய்ஸ்ல நிறைய ஃபீட்பேக் வாய்ஸ்லயுமே இருக்கு. நம்மளோட மத்த ஆயில்ஸ் எப்படி ரெடி பண்றோமோ, ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்றோமோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராசஸ்ல இதுல இருக்க ஆயில்ஸ் எல்லாமே யூனிக் அண்ட் ரிச்சான ஆயில். ஆல்மண்ட் வால்நட் மாதிரியான ரிச்சான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இதுல இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, கமல் நேச்சுரல்ஸ்ல இந்த இஇ ஆயில் யூஸ் பண்ணா எப்படி இவ்வளவு ரிசல்ட் இருக்கு? நான் நிறைய இடத்துல ஐப்ரோ ஆயில் வாங்கி யூஸ் பண்ண எந்த ரிசல்ட்டுமே இல்லை, எந்த சேஞ்சஸ்மே இல்லை. நானே வீட்டுல கேஸ்டர் ஆயில் ட்ரை பண்ணேன். உங்களோட இஇ ஆயில் யூஸ் பண்ணும்போது அதுல கேஸ்டர் ஆயில் இருக்குது அப்படிங்கறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. பட் நான் வீட்டுல யூஸ் பண்ணும்போது பெருசா ரிசல்ட் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஆயிலோட ஸ்பெஷல் அதுதான். இதுல சூப்பரான இன்கிரீடியன்ஸும் இருக்கு. மேக் பண்ற மெத்தடுமே ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணும். நீங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கூட ஒன்ஸ் ஒரு பாட்டில் நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க.